Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் கடை அரிசி வச்சு அவல், ஜவ்வரிசி, சோடா உப்பெல்லாம் சேர்க்காம எப்படி சாஃப்டா இட்லி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு உலக்களவு முழு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்ல உளுந்தா நல்லா பொங்கி வர்றது, நல்லா உபரி தரதா பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ஒரு 2 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது அலசினதுக்கப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 5 உலக்கு இந்த உலக்கில் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ஒரு உலக்கு அரிசி, இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்க்குறதுனால இட்லி வந்து நல்லா உங்களுக்கு வெள்ளையாக வரும். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 6 உலக்குமே வந்து ரேஷன் அரிசி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு 3 தடவை கலந்து எடுத்துக்கோங்க, அரிசியோட அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதையும் வந்து உளுந்தோடு தனித்தனியாக ரெண்டையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நல்லா ஊறி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கிரைண்டரில் உளுந்த தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட்டும்போது பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து உளுந்து வந்து அங்கங்கே அரைபடாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா அரைபடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உளுந்து நல்லா மைய அரைபடுற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ வலிச்சு விட்டுட்டே இருக்கணும். கிரைண்டர் பக்கத்துலேயே இருந்து நல்லா வலிச்சு விட்டுட்டே வாங்க. அப்போ தான் உளுந்து இட்லி நம்ம சுட்டு வரும்போது அங்கங்கே உளுந்து இருக்காது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரைண்டர் கல்லில் எங்கெங்கே ஒட்டி இருக்கோ உளுந்து அங்கங்கே அதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு வாங்க பிகினர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஓரளவு நல்லா மைய அரைபட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் உளுந்து எல்லாம் முழு உளுந்தெல்லாம் நல்லா அரைபட்டு வந்துருச்சு. இப்போ வந்து அடிக்கடி நீங்கள் வந்து வலிச்சு விடணுங்கிற கட்டாயம் கிடையாது. நல்லா உளுந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா உளுந்தாக இருந்தால் உங்களுக்கு வந்து பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் ஏற்கனவே இருந்த அளவை விட இப்போ நல்லா உளுந்து கொஞ்சமாக பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து உளுந்து வந்து ஆட்டி பொங்கி வரணும். தண்ணி வந்து ரொம்ப உளுந்துக்கு சேர்த்துட வேண்டாம். இப்போது உளுந்து பாருங்கள் முன்ன இருந்ததுக்கு எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ வந்து பிகினர்ஸ் உங்களுக்கு உளுந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அல்ற ஸ்டேஜ் வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி உளுந்தை சேர்த்து பாருங்கள். உளுந்து நல்லா பந்து மாதிரி உருண்டு வரணும். இது நல்ல கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இப்போ உளுந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது முழுக்க பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்கும் எங்கெங்கே நம்ம மாவாட்டும் போது விடுவோம் அப்படிங்கிறத செய்கிறதுங்கிறதுனால நான் ஃபுல் வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக தான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸுகள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காண்டி தான் நான் எந்த ஒரு கிளிப்பையுமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ உளுந்து ஆட்டி எடுத்தாச்சு. அடுத்த அரிசியையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். அரிசியில் இருக்க தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வடித்து தண்ணியை தனியாக எடுத்தாச்சு. அரிசி இருக்குது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டர் கல்லில் சேருங்க. ஒரேடியாக சேர்க்கும்போது உங்களுக்கு கிரைண்டர் வந்து ஸ்ட்ரக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் ஓரளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிரைண்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தால் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அரிசியை வந்து அங்கங்கே இருக்க அரிசியை நல்லா எல்லா பக்கமும் ஒரு சேர வர்ற மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து உளுந்துக்கு சொன்ன மாதிரி தான் அரிசிக்கும் ரொம்ப தண்ணி ஆரம்பத்துலேயே சேர்த்துடக்கூடாது. ஆட்ட தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு வரணும். ஒரேடியாக தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரைண்டர் வந்து ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நம்ம அரைபடுற நேரம் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பிகினர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்பப்போ ஸ்ட்ரக்காக விடாமல் நீங்கள் இது மாதிரி வலிச்சு விட்டுட்டே வாங்க. அரிசியோட பதம் எப்படி இருக்கணும், அல்ற மாவு பதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் அரைச்சிடக்கூடாது. ரெண்டுக்கும் நடுப்பகுதியில் நம்ம வந்து இந்த மாவை வலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அரிசி ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி வந்து வளவளப்பாக ஒரு மாதிரி இருக்கும்.
ரொம்ப நெருன்னு இருந்தால் கொஞ்சம் அரிசி பதமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு நடுப்பட்ட ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நான் அந்த பதத்தை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நல்லா இப்போ அரிசி நல்லா அரைபட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் ஒரு 3 நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் நம்ம அள்ளிடலாம் மாவை. இப்போ நல்லா வந்து எல்லா பக்கமுமே ரொம்ப அதிகம் தண்ணி சேர்க்காமல் நம்ம மாவை வந்து ஆட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி கை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பூன் இருந்தால் கிரைண்டருக்குன்னு கொடுக்குற அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து மாவை வந்து வலிச்சு விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் கை அடிபடாமல் பார்த்துக்கோங்க மாவு அள்ளும்போது. இந்த ட்ரிக் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஆட்டி வச்சுருக்க உளுந்தை வந்து ஓடிக்கிட்டு இருக்க அரிசியில் அல்ற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ் உங்களுக்கு மாவு கரைக்கும் போது உங்களுக்கு கை வந்து ரொம்ப வந்து பெயின் ஆகாமல் இருக்கும். இது வந்து முழுக்க பிகினர்ஸ் உங்களுக்கான ட்ரிக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாவு வந்து கரைக்கும் போது சில பேருக்கு கை வலிக்கும். ஏன்னா அரிசி டைட்டாக இருக்கும், உளுந்து கொஞ்சம் லேசாக இருக்கும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது கை வலிக்கும். இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிரைண்டர்லேயே அரிசியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுறதுனால உங்களுக்கு வந்து கை வந்து வலிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வேணால் நம்ம மாவை வலிச்சதுக்கப்புறம் கலந்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய வலி தெரியாது. இப்போ இதில் ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆகிருக்கும். என்னென்னா, நான் கல்லுப்பை வந்து மாவு கரைக்கிறதுக்கு வந்து மாவு அள்ளுனதுக்கப்புறம் நம்ம கரைக்கும் போது கல்லுப்பு கரைய லேட் ஆகும். இதே நீங்கள் கிரைண்டரில் வந்து அரிசி ஓடும் போதே இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருப்பேன். அரிசி ஆட்டும் போதே சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப். அதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் கூட கொஞ்சம் ஈஸியான இதாக இருக்கும். இதுவும் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். அரிசி வந்து நம்ம மாவு கரைக்கும் போது உப்பு சேர்க்குறத விட கல்லுப்பு கரைய லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்து நம்ம மாவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மாவு ஓடும்போதே அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மாவு நல்லா உளுந்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாத்திரத்தில் மாவை வலித்து எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா, கிரைண்டர்லேருந்து வலித்ததுக்கப்புறமா அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியும் கிரைண்டர் கழுவுன தண்ணியும் வச்சு இப்போ நம்ம வந்து மாவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா, கன்சிஸ்டன்சி இட்லிக்கு வந்து ரொம்ப முக்கியம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இட்லி கல் மாதிரி வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு வந்து கொழப்பாக இருக்க மாதிரி இட்லி கொழப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கும் தகுந்த நடுப்பட்ட இதில் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மாவு வந்து கொஞ்சமாக நம்ம கிரைண்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்க தண்ணியில் கலந்து பாருங்கள். மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா சரியான கன்சிஸ்டன்சியில் வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாவு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஜவ்வரிசியோ அவலோ சோடா உப்போ சேர்க்குறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ரேஷன் அரிசி, கடையில் வாங்கின அரிசி, நம்ம வெந்தயம் 3 மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மாவு வெள்ளையாக, அதே நேரத்தில் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பொங்கி வர வரைக்கும் வச்சுக்கணும். இப்போ இங்கே சவுதியில் வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு வின்டர் கிளைமேட்னால பொங்குறதுக்கு லேட் ஆகுது. எனக்கு இது மாவு பொங்கி வர்றதுக்கு ஒரு 12 hours ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லலாம் நல்லா வெயில் இருக்கும், நல்லா மாவு டக்குன்னு புளிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் புளிச்சு வர ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே பொங்கி வர ஸ்டேஜ்லேயே ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுடுங்க. மறுநாள் இட்லிக்கு ஊற்றுறதுக்கான மாவை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, மறுநாள் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மாவு வந்து புளிச்சு வந்திருந்தது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா, மாவுக்கான கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் திரும்ப ஊற்றி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி எப்போவுமே சேர்த்துடாதீங்க பிகினர்ஸ். கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். சரியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவை வந்து பார்த்துக்கோங்க. ஆரம்பத்திலே அதிகமான தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மாவு கரெக்டான பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சரியான பதத்துக்கு வந்துருச்சு. வாங்க நம்ம இப்போ இட்லி ஊற்றிடலாம். இப்போ ஒரு இட்லி பானை வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் வந்து தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா, இட்லி வந்து வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ வந்து இட்லி வெந்துருச்சுன்னா எடுக்கலாம். வேகாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்புறம் வெந்துடும் எடுத்துக்கலாம். ஆனால் செக் பண்ணுறத வந்து நீங்கள் பார்க்கணும். அதை வந்து நான் வர்ற கிளிப்பிங்கில் சொல்கிறேன். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றும்போது ஒரு கரண்டி ஃபுல்லாக ஊற்றுங்க. உங்களுக்கு இட்லி எந்த சைஸில் வேணுமோ அந்தளவு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 5 minutes ஃபஸ்ட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு
நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது. பிகினர்ஸ் உங்களுக்கு உள்ளே கையை இது பண்ணி பார்க்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, மாவு எதுவும் இல்லை. நல்லா இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இட்லியை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஹை ஃப்ளேமில் வச்சு இட்லி குக் பண்ணுங்கள். எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இட்லியில் துணி மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சுக்கோங்க. அப்போ தான் துணியில் இட்லி ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு இது மாதிரி எடுத்து பாருங்கள். இட்லி ஒட்டாமல் துணியில் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். பிகினர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இட்லி வந்தது உங்கள் வீட்டில் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இட்லி எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டுன்னு இட்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம பாருங்கள் காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.